வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கையும் ஆடாமல் இருக்கிறதுக்கும் கிச்சனை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வைக்க போகிறோம்னு சொல்கிற டிப்ஸு தான். மெயினாக நான்வெஜ் வாங்கிட்டு வருவோம். அந்த நான்வெஜ்ஜை கிச்சன் சிங்குக்குள்ளேயே வச்சு கழுவி அங்கே ஃபுல்லாக வராமல் இருக்காமல் வெளியில் இடம் இருந்துச்சுன்னா அங்கே வச்சு கழுவுற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா ரொம்பவே கிச்சன் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும், ஆடாமலேயும் இருக்கும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததும் செதில் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு செதில் எடுங்க. மீனோட செதில் எல்லாமே வெளியில் தெரிக்காமல் நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்துக்குள்ளேயே பொறுமையாக எடுத்தோன்னா நீட்டாகிரும். இந்த மாதிரி மண் பாத்திரங்கள், அதுவும் நான்வெஜ் கழுவுவதற்குன்னு மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம கழுவிட்டு இந்த பாத்திரங்களெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். நண்டு, இறால் எல்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் க்ளீன் பண்ணி முடித்ததுமே நண்டு ஓடாக இருந்தாலும் இறால் ஓடாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம உடனே டஸ்ட்பினில் போட்டுறணும். கிச்சன்லேயே டஸ்ட்பினில் போட்டு வைக்காமல் நம்ம மீன் வாங்கிட்டு வந்த கவர்லேயே எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நண்டு ஓடு, மீன் கழுவுன கழிவு, இறால் தோல் எல்லாத்தையும் கொண்டு நம்ம குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே போட்டுட்டுனா எந்த வித பேட் ஸ்மெல்லுமே வராது. கிச்சன் நீட்டாக இருக்கும். பின்னாடி வச்சு கழுவுறோம் அப்படின்னா அந்த இடத்துல லைசாலோ இல்லை பாத்திரம் கழுவுற லிக்யூடோ போட்டு அந்த சிங்கில் நம்ம கொஞ்சம் கழுவி விட்டுட்டுனா ஸ்மெல் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி இறால் மீனெல்லாம் எடுத்துட்டுனா நம்ம சமைக்கும் போதும் அதில் கவிச்ச வாடை தெரியாது. மஞ்சள் தூள் கூட போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கிற டைமில் இந்த மழை டைமில் சூடாக ஒரு டீ குடிப்போம் ஈவினிங். அந்த டைமில் இந்த கப்பக்கிழங்கு அவிச்சு மீன் குழம்போடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். பாத்திரங்கள் எல்லாமே கழுவி மழை டைமில் காய வைக்க முடியலனாலும் மெயினாக பால் பாத்திரம், டீ போடுற பாத்திரங்களெல்லாம் நல்லா காய வச்சுக்கணும். சரியாக காயாமல் இருந்தாலும் சில நேரம் பால் எல்லாம் திரிஞ்சு போயிடும். சாதம் வடிக்கிறதுக்குன்னு ஒரே பாத்திரம் வைக்காமல் 2 பாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கிச்சனில் சமைக்க டைமில் இந்த மாதிரி குக்கர்லாம் சில நேரம் அடி பிடிச்சிக்கிடும். அதை ரொம்ப நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது குக்கர் டேமேஜ் ஆயிரும். கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு சோடா உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு விம் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக போயிடும். நான்வெஜ்ஜு சாப்பிட்ட பிளேட்டுகளையும் நல்லா நம்ம கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். தண்ணி பஞ்சமான டைம்லையோ தண்ணி கிடைக்கிற நேரத்துலையோ இந்த மாதிரி ஒவ்வொரு குடமாக எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக ஒரு வீட்டுக்கு தண்ணிங்கிறது ரொம்பவே தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் வீட்டில் சுத்தமாக இருக்கும், எந்தவித பேட் ஸ்மெல்லும் வராது. காய்கறி கடையில் நம்ம வாங்கிட்டு வந்த காய்கறிகளையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். நிறையா கிருமி இருந்துச்சு, நம்ம சரியாக கழுவாமல் சமைச்சு சாப்பிட்டோன்னா மழை டைமில் நிறைய நோய்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகளை அதிகரிக்கும். கிடைக்கிற காய்களை எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் மழை நேரம் ஆரம்பிச்சிட்டுனா இந்த பாவைக்காய், புட்டுக்காய் இதெல்லாம் நம்ம வீட்டு பின்னாடியே விளையிற மாதிரி இருக்கும். எல்லா காய்கறியும் வாங்கிட்டு நல்லா மஞ்சள் போட்டு தண்ணியில் கழுவி மெயினாக காய்கறி எல்லாம் ஈரம் போனப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது கறி பலாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பால் வடிஞ்சு டேமேஜ் ஆகும். நல்லா பேப்பர் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். கழுவுன காய்கறி எல்லாத்தையும் தண்ணி வடிகிற மாதிரி ஹோலாக இருக்கிற பாத்திரத்தில் இல்லைன்னா பெட்டின்னு சொல்லுவாங்க, அதில் கூட வச்சு சுத்தமாக தண்ணி போன பிறகு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சிட்டு நம்ம வத்தலுக்கு ரெடி பண்ணுறதா இருந்தால் இதோட நல்லா தயிர் போட்டு ரெடி பண்ணி வச்சுனா சீக்கிரம் கெட்டு போகாது, எந்த வித பேட் ஸ்மெல்லுமே அடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மழை நேரத்தில் மெயினாக மரக்கரண்டி கூட எல்லாமே பூஞ்சா அரைக்கிற மாதிரி ஆயிரும். அது எல்லாத்தையும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவி வெயிலில் காய வச்சு மரக்கரண்டி எல்லாம் கபோர்டுக்குள்ளே வைக்காதீங்க. மழை டைம் எல்லாம் வெளியிலே இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த டேமேஜுமே வராது. நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்மளே நம்ம கிச்சனை எப்பவும் சுத்தமாக வச்சு வராமல் பாதுகாத்தலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.